ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது, புரியாத புதிர் சொல்லுவாங்கள்ல, அந்த புரியாத புதிருக்கு எடுத்துக்காட்டானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி தான். டக்குன்னு அந்நியன் பார்த்துருக்கீங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி தான். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் அந்த செல்ஃபிஷ்னஸை மட்டும் கம்மி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக லைஃப்பில் இன்னும், அதாவது சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன், அதை பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய சக்ஸஸ் ஆகும். டெய்லியுமே 48 நாள் கண்டினியூவாக வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம் எல்லாமே இவங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து. இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் வெற்றிலையை வச்சு பரிகாரம் பண்ணால் எந்த தினத்தில் ஆரம்பித்தா இன்னும் முகர்ந்ததாக இருக்கும், எந்த நேரத்தில் பண்ணால் நல்லாயிருக்குமா? நிச்சயமா காலபுருஷனுக்கு 8 ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்கிறது, புரியாத புதிர் சொல்லுவாங்கள்ல, அந்த புரியாத புதிருக்கு எடுத்துக்காட்டானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி தான். மல்டி டேலண்ட், மல்டி டாஸ்கர். நிறைய வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு கிராப் பண்ணக்கூடிய தன்மை. செவ்வாய் தான் வந்து, மேஷமும் செவ்வாய் தான், இதுவும் விருச்சிகமும் செவ்வாய் தான். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை பவர். அவங்க பேச்சை வந்து பார்த்திங்கன்னா தோரணையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பீரமாக போல்டாக தான் இருக்கும். அது வந்து எந்த லக்னம் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது, மேபி சந்திரனோ இல்லை வேறு மீனமோ சம்மந்தப்பட்டாங்கன்னா கொஞ்சம் இனிமையாக பேசக்கூடிய தன்மையாக இருக்கும். மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறதே வந்து ஒரு கணீர் தான் பேசுவாங்க. அவங்க பேசினா ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து அப்படியே அடங்கி உட்காந்துருவாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு வசியத்தன்மை கொண்டது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. புரிஞ்சிக்க முடியாது இவங்க எப்போ டெரராக இருப்பாங்க, எப்போ வந்து சாஃப்டாக இருப்பாங்க, எப்போ வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாங்க. டக்குன்னு அந்நியன் பார்த்துருக்கீங்களா? அந்த மாறுற மாதிரி, அது வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி தான். ஓகேங்க. அந்த அளவுக்கு மல்டிபிள் விஷயத்தை வந்து பண்ணக்கூடிய தன்மை. ஒரு சின்னதாக ஒரு மைல்டாக ஒரு செல்ஃபிஷ் வந்து தன் குடும்பம் தன் குழந்தைகள் அப்படின்னு இருக்கக்கூடியதை வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம்னா அந்த செல்ஃபிஷ்னஸ் அவங்க கூட. நான் எல்லா இதுலேயுமே வந்து சொல்லுவேன், விருச்சிகம் வந்து அந்த செல்ஃபிஷ்னஸ் மட்டும் விட்டுட்டாங்கன்னா அவங்க எங்கேயோ போயிடுவாங்க அப்படின்ட்டு. ஒன்று செல்ஃபிஷ்னஸ் சுத்தமாக இல்லாமல் இருப்பாங்க. நான் வீட்டில் இருக்கிற விஷயத்த கூட எடுத்து எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இல்லையா அந்த செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். இந்த 2 டைப்பை வந்து நம்ம பார்க்கலாம். அந்த ராசி லக்னத்தை பொறுத்து அது வந்து மாறும். ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் அந்த செல்ஃபிஷ்னஸை மட்டும் கம்மி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக லைஃப்பில் இன்னும், அதாவது சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு சொல்கிறேன், அதை பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய சக்ஸஸ் அவங்க வந்து அடைய முடியும். நார்மலாகவே எல்லா ஃபீல்டுலேயும் மல்டிப்பலாக வந்து இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிகள் ரொம்ப காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். ஓகே. மறைப்பொருள் திங்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கணும், 15 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி ராங் திங்கிங்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. ஸோ அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து 8 வெற்றிலைகள். 8 ஓகேங்களா. 8 வெற்றிலைகள் எடுத்துக்கோங்க. சிவப்பு அரளி எடுத்துக்கோங்க. துவரம் பருப்பு ஓகேங்களா. துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நடுவில் வச்சுட்டு உங்களோட குலதெய்வம் இதை வந்து கண்டினியூவாக 48 நாள் ஓகேங்களா. செவ்வாய்க்கிழமை. ஸோ டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஹோரையில் வந்து பண்ணுறது. இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுற நாளுன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ ஒரு ராசிக்கு நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த ஸ்டார்ட் பண்ணுற நாள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமை, கடகம்னா வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை, சிம்மம்னா வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அந்த மாதிரி இந்த விருச்சிக ராசி வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து ஆரம்பிக்கிறது வந்து செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. டெய்லியுமே 48 நாள் கண்டினியூவாக வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், ஏற்றம் எல்லாமே இவங்க வாழ்க்கையில் வந்து நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு மிராக்கிள்ஸ் வந்து நடக்கக்கூடிய. ஏன்னா வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த காலபுருஷனுக்கு 10ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் இதெல்லாம் வந்து ஒரு அலர்ட் ஜோன், டேஞ்சர் ஜோன் மாதிரி. இவர்களெல்லாம் வந்து லைஃப்பில் வந்து ஒன்றா பிறந்ததுலேருந்து ரொம்ப லக்ஸுரியாக ஒரு மாதிரி இதுவாக இருந்திருப்பாங்க. இல்லையா ரொம்ப கீழே, அதாவது நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு, அடுத்த வேலை துணி கூட இல்லாத அளவுக்கு வந்து கஷ்டத்தை பார்த்துட்டு மேலே வந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ராசிகள் தான் கன்னி, விருச்சிகம், மகரம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டவுனில் கீழே போய் எந்திரிக்கக்கூடிய ராசிகள் ஓகேங்களா. ஸோ இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து இவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் குழந்தை மாதிரி, ஸ்பெஷல் சைல்டு இல்லை, ஸ்பெஷல் குழந்தை மாதிரி, செல்ல பிள்ளை மாதிரி இவங்கெல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தை பார்த்து வந்தவர்கள் இவங்க எல்லாருமே. ஸோ இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்பிள் இதில் வந்து கடவுள் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. இதை கண்டினியூவாக மனம் நிறைந்து முழு நம்பிக்கையோடு பண்ணிட்டு வாங்க, 100% நடக்கும். ஓகே மேம், சூப்பர். வந்து விருச்சிக ராசி அன்பர்கள் வெற்றிலையை வச்சு பரிகாரம் பண்ணி எந்த தினத்தில் ஆரம்பித்து எந்த நேரத்தில் பண்ணினா
நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க. சூப்பர்மா. ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனித்தன்மைம்மா. இப்போ வந்து ஒரு மேஷ ராசி அப்படின்னா அது வந்து ஒரு ஆண் வீடு, ரிஷபராசினா அது வந்து ஒரு பெண் வீடு. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு மாதிரி, எல்லாருக்குமே ஒரே மாதிரியான இப்போ நிறைய வெற்றிலையில் நிறைய பரிகாரங்கள் வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலையும் மலர்களையும் வச்சு இன்னொரு பொருளையும் வச்சு நம்ம வந்து எப்படி எளிய முறையில் வந்து நம்ம வீட்டிலே இருந்து, ஒரு சிலருக்கு வந்து ஒரு வீடு வாங்குறதுலையோ இடம் வாங்குறதுலையோ பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையிலேருந்து மீளவே முடியாமல் இருக்கும். பணம் என்னதான் வந்தாலுமே அது சேராமல் இருக்கும். நான் மல்டிபிள் நிறைய பேருக்கு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இந்த ராசிக்காரர்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக அடுத்த கட்ட லெவல் போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த மாற்றம் வந்து நிகழ்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த பிரச்சனை அந்த வகையான ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம். ஓகே, சூப்பர். இப்போ நான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வீட்டில் நான் அந்த பரிகாரம் பண்ணுறேன்னா எனக்கு என்னென்ன மாதிரியான மாற்றம் நிகழும், எதுலலாம் எனக்கு தீர்வு கிடைக்கும்? அதான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு வரும்போது அது ஏதாவது ஒரு விஷயத்தை மல்டிப்பலாக வச்சு கேட்காதீங்க. என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கு வந்து அந்த மாதிரி மல்டிப்பலாக வைக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயத்த, எனக்கு வந்து வீடு வாங்கணும், எனக்கு வந்து ரொம்ப வறுமையாக இருக்குது, என் பையனுக்கு வந்து நல்ல இந்த கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு இந்த 48 நாள் இந்த விஷயத்தை பண்ணிட்டு வரும்போது 48 நாள், அதாவது ஒரு ராசிக்கும் மாறும். நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 100% பார்க்கலாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்கு நிகழுது நீங்களே வந்து நிச்சயமாக வந்து சொல்ல முடியும். ஓகே, இது வந்து கோவிலில் போய் தான் பண்ணுமா, வீட்டிலே பண்ணலாமா? வீட்டிலே பண்ணுறது, வீட்டிலே எளிய முறையில் பண்ணுறது. மேம், இப்போ 12 ராசி நேயர்களுக்குமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் நான் ஒரு பரிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இப்போ 12 ராசி நேயர்களுக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு மேம். நான் பொதுவாக வீட்டில் இந்த கடவுள் வழிபாட இல்லை இந்த பரிகாரத்தை நான் டெய்லி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வேன்னா எல்லாருமே என்ன விஷயம் பண்ணலாம் வீட்டில்? நிச்சயமாக வெள்ளிக்கிழமை எப்பவுமே வந்து ஃபினான்ஷியல் ஆகட்டும் எல்லாருமே ஒரு சமுதாயத்தினரே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. வெள்ளிக்கிழமைனா வந்து அவங்க கடையே திறக்க மாட்டாங்க, வீட்டில் தான் அவங்க பூஜைகள் இருப்பாங்க. எப்பவுமே எல்லா விதமான கல்யாணம் ஆகலையா, பணம் இல்லையா, கடன் தொல்லையா, எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் பிடிக்க வேண்டிய ஒரே நாள். உங்களுக்கு வந்து சுக்கிரன் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சுக்கிரன் இல்லாமல் நம்ம இல்லை, என்னதான் கெட்டு போயிருந்தாலுமே கெட்டு போயிருக்குன்னா அந்த சுக்கிரனை தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ எல்லா ராசிக்காரர்களுக்குமே வந்து நீங்கள் பிடிக்க வேண்டிய நாள், ஃபினான்ஷியலி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்கணும்னா நீங்கள் பிடிக்க வேண்டிய நாள் வந்து நிச்சயமாக வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் 6 மணிக்கு எடுத்துக்கோங்க. 48 நாள் கண்டினியூவாக வந்து 48 வாரம் கண்டினியூவாக வந்து இது பண்ணும்போது பெரிய மாற்றம் இருக்கும். மினிமம் நீங்கள் வந்து ஒரு 3 வாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை வந்து நீங்கள் வந்து இது பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேடிஸால் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையில் கண்டினியூ பண்ண முடியல, அந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரம் நீங்கள் கவுண்ட் வச்சுக்கலாம். 48 வாரங்கள் கவுண்ட் வச்சுக்கோங்க. 100% வந்து நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடந்தே தீரும். அப்படி நடக்காதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜையை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அந்த மாதிரி இது பண்ணலாம். 27 வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? தட்டில் வந்து 27 வெற்றிலையை வந்து அந்த வெற்றிலையில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டைகளோ இல்லை ரொம்ப சின்னதாகவோ சுருங்கியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் வெற்றிலைகள். 27 வெற்றிலைகள் ஒரு தட்டில் சுற்றி வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ சுற்றி வச்சுக்கோங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குங்குமம், மஞ்சள், ஓகேங்களா? இதை போட்டுக்கோங்க. 27 வெற்றிலை, பூவு, அதுக்கப்புறமா குங்குமம், நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள். இதை வச்சுட்டு அவங்க குலதெய்வம் என்ன இருக்கோ அந்த நடுவில் வந்து அந்த குலதெய்வத்தோட ஃபோட்டோவோ இல்லை சின்னதாக விக்கிரகம் இருந்தால் அந்த மஞ்சளில் ஓகே வச்சுக்கலாம். சரிங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெய்வேத்தியம் காமிச்சிட்டு சாதாரணமாக சும்மா சிம்பிளாக வெள்ளிக்கிழமை 6 to 7க்குள்ளே ஈவினிங்கில், இல்லை நான் காலையில் பண்ண முடியும், நான் ஆஃபீஸ் கோயிங் அந்த மாதிரி இருந்தாலும் காலையில் கூட பண்ணலாம். காலையில் 6 to 7, ஈவினிங்னா 6 to 7, 6 வந்து இயக்கணும், ஓகேங்களா? ஸோ 27 வெத்தலை, மல்லிகைப்பூ, குங்குமம், மஞ்சள், உங்களோட குலதெய்வம், இதை வச்சுட்டு ஒரு சின்னதாக நெய்வேத்தியம் வச்சுட்டு நீங்கள் வணங்கி பூஜித்து பாருங்கள். நிச்சயமாக 100% நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது இந்த 48 வாரத்தில் 100% நடக்கும். 3 வாரத்திலே மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர்.